மனிதன் பிரயாசப்படும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? அதை உறுதிப்படுத்துறாருன்னு பார்க்கிறோம். உறுதிப்படுத்துறாங்க, ஸ்ட்ராங் பண்றாரு. இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? பேஸ் மாட்டம் என்னவா இருக்கணுங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ என்ன சொல்றேன்னா, படிக்க மீண்டும் இந்த வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். பாருங்க, அவனுடைய வழி நம்ம தேவனுக்காக நல்ல நடக்கையில தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படும் பொழுது, முயற்சி எடுக்கும் பொழுது அது தேவன் உறுதிப்படுத்துறார். அப்ப நம்ம எடுக்க வேண்டிய காரியம் என்ன? பிரயாசப்படணும், நல்ல நடக்கையில நடக்கணும், நல்ல நடக்கையில நடக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்குது. எப்பவுமே எலெக்ஷன் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எங்க வீட்டில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சிஸ்டர் காசு கொடுப்பாங்க, எங்க இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இந்த வருஷம் நான் சொல்லிட்டேன், எம்மா காசு கொடுத்தாங்கன்னா வாங்காத. ஏங்க, அரசாங்கத்தினுடைய சட்டம் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் எலெக்ஷனுக்கு காசு வாங்கக்கூடாது. டிவியில பாக்குறேன், ஒருத்தர் சண்டை போடுறாங்க, ஆளை பார்த்து காசு கொடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு காசு தரலன்ட்டு சண்டை போடுறாங்க. அது லைவா டிவியில எடுத்து வர போடுறாங்க. அப்ப பாருங்க, அரசாங்கத்தினுடைய சட்டம் என்னங்க? காசு எலெக்ஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய சபைகள்ல போதகர்கள் காசை வாங்கின்னு சொல்றாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சபையார் மக்களை இப்படியே ஒடுக்குகிறார்கள். நிறைய இடத்துல நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? காசு எனக்கு வரலங்கன்னே கேட்கிறாங்க. ஆனா சட்டம் என்ன சொல்லுறது? நீ இதை செய்யக்கூடாது. அதுதான் வேதம் சொல்கிறது. இப்போ நல்ல நடக்கையில இப்போ அவங்க 2000 கொடுத்தாங்கன்னா அது நமக்கு லாபம் தானே. நம்ம பார்க்குறது அப்படின்னு தெரியுது. ஏங்க 2000 கொடுப்பாங்க, ஒரு வீட்டு செலவுக்கு ஆகும். ஆனா சண்டே ஆச்சுன்னா 1 கிலோ 2 கிலோ கறியாவது வாங்கலாங்க, அதை போய் வாங்கலான்றாங்க அந்த மனுஷன். பாருங்க, அப்படியே தான் என்ன பண்ணாங்க தெரியல, 1000 ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க. அப்ப கூட ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. எங்க மணி எடுத்து வந்து கேட்டாங்க, ஏன் இந்த 1000 ரூபாய் லிஸ்ட் கொடுத்துக்கிறாங்க, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் இருக்குதான்னு கேட்டுக்கிறாங்க, ஜிஎஸ்டி கட்டுறீங்களான்னு கேட்டுக்கிறாங்க, இதெல்லாம் கேட்டுக்கிறாங்களே, என்ன செய்யலாம்? நான் சொன்னேன், ஏமா என்னென்ன இருக்குதோ அப்படியே இருக்கு, கிடைத்தா தேவனுடைய சித்தம், இல்லைன்னா விட்டுரு. பாருங்க, அது தேவன் என்ன பண்றாரு? நல்ல நடக்கையில நடக்கும் பொழுது அது தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய நடக்கையை உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, நான் இப்ப சின்ன வயசுல படிக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, ஒருத்தர் எங்களை வழி நடத்தின ஒரு போதகர், அவங்க வந்து ஒரு டீச்சர், எங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் இல்லை, நாங்கள் ஊரில் பிறந்ததுனால, வீட்டில் பிறந்ததுனால எனக்கு சர்டிஃபிகேட்லாம் இல்லை. அப்போ ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஓகே பரவாயில்ல, ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து இங்கே பிறந்தாரு, இந்த இதெல்லாம் பிறந்தாரு, இதெல்லாம் டீட்டெயில் எழுதி கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்போ எழுதி கொடுக்கும்போது அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, நீ இந்த காஸ்ட்னு எழுதி கொடுக்காத, உனக்கு சலுகை வராது, இந்த காஸ்ட்னு எழுதி கொடு, உனக்கு சலுகை வரும்ன்ட்டு அவங்க சொன்னாங்க, எழுதி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ எனக்கு என்ன, இவங்க தானே சண்டே கிளாஸ்ல சொன்னாங்க, உனக்கு எது வேணும்னாலும் நீ தேவனை கேளுன்னாங்க, இப்போ என்னோட அரசாங்க சலுகை வேணும்னா நீ இதை மாத்திக்கன்னு சொல்றாங்களேன்ட்டு 39 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம். பாருங்க, இன்றைக்கு அரசாங்க சலுகைக்காக என்ன செய்யறாங்க? இப்படியே மாற்றிக்கொள்கிறார்கள். இது வெளியால் மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்றவங்க கூட இப்படிதான் நடக்கிறது. ஆனால் வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்க, அதே காரியத்தை ரிப்பீட் பண்றேன். உன் வழிகள் எல்லாம் நீ போகும்போது என்ன நினைச்சீங்க? அவரை நினைத்துக்கொள். நாம் கூட என்னங்க, இந்த வனாந்தர பயணத்துல தான் நாம் என்ன செய்கிறோம்?
போய் கொண்டிருக்கிறோம். அப்ப வழியில எல்லாம் நாம் என்ன செய்யணும்? அவரை நினைத்து கொள்ள வேண்டும். வழியில எல்லாம் அவரை நினைக்கணும். ஏன்னா இது வனாந்தர பயணமாக இருக்கிறது. இப்படி அரசாங்கத்தினுடைய அந்த காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நம்முடைய வரி பணத்தை தானே கொடுக்குறாரு, அதை போய் வானாம்லாமா அப்படின்றாங்க. ஆனா சட்டம் ஒரு அரசாங்கத்தினால இயற்றப்பட்டது என்று சொன்னால் அதை கடைபிடிக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்குது. அது நமக்கு நினைக்கலாம், ஒரு 1000 ரூபாய் நமக்கு கிடைக்குது, அது இல்லாம போயிடுச்சு, அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தருக்காக நம்முடைய நடைகளை நாம் நிற்கும் பொழுது, தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது அது லாஸ் இல்ல, அது இழப்பல்ல. சங்கீதம் பாருங்க, அதுல அழகா சொல்றாரு. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அந்த நம்பிக்கை தேவன் மேல வச்சுட்டோம்னா இந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். தேவன் சொல்றாரு, உனக்கு படிங்க சிஸ்டர். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த காரியம் நமக்குள்ள எப்ப வருதோ, நான் உத்தமமா நடக்கிற தேவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அதான் சொல்றாங்களா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா சூழ்நிலைகளும் வரும். இங்க சொல்றாரு, நீ எனக்காக உறுதியாக நின்றாய் என்று சொன்னால் உனக்கு நன்மை வழங்காது இருப்பார். அப்போ அதுக்கான தேவைகளை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். பாருங்க, நான் 4 பசங்களுக்கு ஃபீஸ் கட்டினேன். இப்போ எங்க பசங்களுடைய சர்டிபிகேட்ல இந்து அப்படின்னு போட்டுனா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, நிறைய சலுகை கொடுப்பாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், கிறிஸ்தவர்கள் எழுதுறேன், அவங்க சலுகையெல்லாம் குறைச்சிடுறாங்க, சலுகையே தரதில்லை. ஏன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும். அவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை வழங்காது இருப்பேனோ. அப்போ அரசாங்க சலுகையை காட்டிலும் ஆண்டவருடைய சலுகை எனக்கு மேன்மையாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் அது எப்படி இருக்கிறது? மேன்மையாக இருக்கிறது. அப்படி நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார்னு சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். பாருங்க, உத்தமமாய் நடந்தா அவர் எப்படி இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறார். கேடகம்னாங்க ஒரு பாதுகாப்பு. அப்போ வெளியில இருந்து எந்த ஒரு காரியமும் நமக்குள்ள வராதபடிக்கு அவர் கேடகமா இருக்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் நன்மை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கும் பொழுது நமக்கு நன்மை செய்கிறார். நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் கேடகமாய் இருக்கிறார். கேடகமாய் இருந்து எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில வந்தாலும் அவர் அதை தடுத்து எல்லாவற்றையும் மாற்றுகிறாராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அதே நீதிமொழிகள் 20:7 கூட சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். பாருங்க, நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அவனுக்கு பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அதுக்குதான் சொல்றாரு, நீ உத்தமமாய் நட என்று. பாருங்க, அப்படி உத்தமமாய் நடக்கும் பொழுது நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அது தாவீதினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:34. என் நிமித்தமும்
என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் பாருங்க, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு ஆ, இதற்கு ஆதரவாய் இருப்பேன் ம். என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்க, தாவீதின் நிமித்தம் அங்க நடக்கின்ற காரியம் பாருங்க. அடுத்த வருஷம் படிங்க. அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், ம். கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ம். அசூரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். ம். அதிகாலமே எழுந்திருக்கும் போது ம். இன்னும் அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, தாவீதின் நிமித்தம் சொல்றாரு இல்லைங்களா, நான் உத்தமமா நடந்தேன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கும் வரும் என்று. அப்படியே தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படியே சொல்றாரு, அப்படியே நிறைவேற்றாரு. உன் நிமித்தம் ஒரு சந்ததி உனக்குள்ளாக நிலைப்பட்டு இருக்கும், உனக்கு ஒரு விளக்கு அணையாமல் இருக்குன்னு சொன்னார் பாருங்க. அதை அப்படியே நிறைவேற்றினார். அப்போ உத்தமமாய் நடக்கிறது பாருங்க, அது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் பிரயாசப்படும் பொழுது அதை அவர் ஸ்ட்ராங் பண்றார், அதை உறுதிப்படுத்துறார். ஸோ முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பிரியப்படுகின்ற காரியங்கள்ல முதன்மையான காரியம் அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டியது. அதுல தேவன் என்ன பண்றார், ரொம்ப சந்தோஷப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இதுதான் முதலாவதாக காரியம். உத்தமமாய் நடக்கும் பொழுது அதுதான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். அப்படி நடக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுதான் முதலாவதாக தேவன் பிரியப்படுகின்ற காரியங்கள்ல முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 147 அதிகாரம் 11 வசனம். 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவதாக தமக்கு பயப்படணும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். பாருங்க, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், தேவனுக்கு பயந்து. தேவனுக்கு பயந்து அப்படின்னா முதல்ல யாருக்கு நம்ம ஞாபகத்துக்கு வருதுங்க, யோசேப்பு தான். ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்து நடக்கின்ற ஒரு மனிதன். யார் ஒருத்தர் தேவனுடைய பயம் இருக்கிறதோ, தேவனுக்கு பயந்து நடக்கிறானோ, அவனை தேவன் உயர்த்துகிறான் என்பதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. அவனை உயர்த்துவதற்கு முன்பாக அவனுக்கு வைக்கப்பட்ட ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் உயர்ந்தது என்று பார்க்கிறோம். என்ன செய்யறான், ஆதியாகமம் 44 அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியாகமம் 44 அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரன் நோக்கி, நீ இந்த மனுஷனுடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக் கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு, இளையனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். பாருங்க, ஒருவனுடைய தேவ பயம் அந்த சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டது. என்ன செய்தான், தானியங்களை எல்லாத்தையும் கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். அவனுடைய சந்ததி, அவனுடைய மக்கள் எல்லாவற்றையும் அவன் போஷிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பாருங்க, முதலாவது தேவ பயத்தை அவங்கிட்ட பார்க்கலாம். தன் குடும்பத்தை எப்படி ஆதாயப்படுத்தினான், ஆகாரத்தை கொடுத்து ஆகாரத்தை அவர்களுக்கு அனுப்பி, தானியத்தை அனுப்பி அவர்களை போஷித்தான். அப்படியே நம்முடைய தேவ பயமானது ஆதாரமாகிய தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம கூட மற்றவங்களுக்கு கொடுத்து அவர்களை தேவனுக்குள்ளாக நடத்த முடியும்.
பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அதனாலதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன சொல்றாருங்க, யோசேப்பினுடைய உத்தரவு இன்றி ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, கை காலம் தூங்கும்போது கூட காலம் மடிக்கினே தான் தூங்க போயிடுது. தூங்கும்போது கூட எனக்கு காலம் மடிக்கினது. நம்ம முழிச்சு வந்து ஐயா கொஞ்சம் காலை நீட்டிக்க போறேன், கொஞ்சம் எதனா கொஞ்சம் சொல்லுங்க, அப்படிதான் இருக்குது. பாருங்க எப்படி தேவன் ஒரு மனிதனை உயர்த்துகிறார். ஆகவே என்ன சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது, அது மேல தேவன் பிரியமா இருக்கிறார் என்று. பாருங்க, அவன் அந்த சந்ததி முழுவதுமாக போஷிப்பதற்காக ஒரு மனிதன் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இன்னைக்கு அப்படியே நம்மளை கூட தேவன் என்ன செய்கிறார், இதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், தேவனுடைய கையில அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம். நமக்கு என்ன, நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, நமக்கு என்று ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று பார்க்கிறோம். எப்பொழுது என்று சொன்னால், அவருக்கு பயந்து. பாருங்க, அப்படியே அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும், அவருக்கு பயப்படணும், அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது, சங்கீதம் 33 அதிகாரம் 18 வசனம், சங்கீதம் 33:18. நமக்கு பயந்து நமது கிருபையில் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களுடைய உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பஞ்சத்திலே அவர்களை காக்கவும். அங்க நடந்த காரியத்தை இங்க ரிப்பீட் பண்றாரு பாருங்க, எவ்வளவு அழகாக தேவன் சொல்கிறார். என்ன சொல்ற, மீண்டும் படிங்க. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவருக்கு மேல எப்படி இருக்குது, நோக்கமா இருக்குது. ஒரு சின்ன குழந்தை விளையாடுதுன்னு வச்சுங்களேன், பெற்றோருடைய கண்ணெல்லாம் எங்க இருக்கு, அந்த குழந்தைகிட்டயே இருக்கும், எங்க இருக்கு எங்க போகுதுன்ட்டு. அதனாலதான் சின்ன குழந்தைங்க காலில் என்ன பண்ணாங்க, கொலுசு போட்டு விட்டுறாங்க, அந்த சத்தம் கேட்டுக்கினே இருக்கும் எங்க இருக்குதுன்ட்டு. அப்போ என்ன சொல்றாரு, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது அவருடைய ஆத்மாவை அவர் என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் தொழில் பண்றதுனால தொழில்ல ஒரு நிறைய போட்டி. கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், என்னை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுக்கு கூட யாருக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டாங்க, அரக்கோணத்துல MRF கம்பெனி இருக்குது. அப்போ ஒருத்தர் என்ன பிளான் பண்ணி இங்க கூட்டு போறாரு, எங்க அரக்கோணத்துல MRF கம்பெனி இருக்குது, அதனுடைய மேனேஜர் வந்து தடாவில் இருக்கிறாரு, வாங்க நம்ம போய் அவர்கிட்ட ஸ்கிராப் நான் பேசிட்டு வந்துட்டேன், வாங்க உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை தடாவுக்கு இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. போகும்போது ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு போயிட்டேன். அங்கே போனால் என்னங்க மணி ஆகுது, மணி 6 ஆகுது, என்னங்க அப்படின்னா, இருங்க இப்போதான் அந்த கம்பெனி மேனேஜர் வந்துன்னு இருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா கூட்டின்னு போயிட்டாங்க. நான் போனதுக்கப்புறம் ஒருத்தராக வராங்க. எங்கே கூட்டின்னு போயிட்டாங்கன்னா, அந்த இது இருக்கு பாருங்க, நகரி ஃபுல்லாக பாறைகள் நிறைந்த இடம், அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டா போய் உட்காந்தாங்க, எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நானும் ஒரு கல் மேலே உட்காந்துருந்தேன். என்னங்க என்ன, அவன் மேனேஜர் வராருங்க, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வராரு. அப்படியே 5 பேர் வராங்க. எல்லாரும் பாட்டிலோட வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் அங்கேயே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு என்ன பண்றாரு ஒருத்தர், நீ எங்களுடைய தொழிலுக்கெல்லாம் நீ போட்டியா இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பாட்டில உடச்சி குத்துறதுக்கு வராரு. குத்துறாரு அப்படியே. அப்புறம் அங்க உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அங்க அந்த பாறைங்கள அந்த பெரிய பெரிய கல், ஒருத்தர் இப்படி குடிச்சிட்டாரு கையை.
கல்லை எடுத்து வந்து தூக்கி வந்து அப்படி போடுறாரு. உண்மையா நடந்த சம்பவம். அவர் இப்படி குத்த வராரு, அவர் கை இப்படி போகுது, இப்படி குத்த வராரு, இப்படி போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நைட்டு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அடிக்கிறதுக்காக என்ன கூட்டு போனார்ல, அவங்களுக்கு சண்டை வந்துச்சு. அவங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு. அப்போ அந்த 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியல, என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு நைட்லாம் தங்க வச்சுட்டு காலையில எழுந்து கேட்டாங்க, ஐயா நீங்க யாரு, நீங்க என்ன ஏதுன்ட்டு. நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை அவங்களுக்கு சொன்னேன். ஐயா நான் இங்க இருக்கிற சர்ச்சுக்கு போறேன்ட்டு காலையில எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை வண்டியில் அனுப்பிச்சு விட்டாங்க. பாருங்க, இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய ஆத்மாவை அவர் காக்க வல்லவரா இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரலாம், இது நம்ம யோசித்து பார்க்க முடியாது. என்னங்க 10 அடி 20 அடி தூரத்துல இருக்கிறாங்க, தூக்கி அடிச்சோம் அப்படின்னா அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே இருக்கிறாரு, இங்கேதான் இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்க என்ன வேணா நடக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அதை எப்படி சொல்றாருன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை அதை ரிப்பீட் பண்றாரு பாருங்க. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா. பாருங்க, இதுதான் அவருடைய கிருபைக்கு காத்திருந்து அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற 2வது ஆசீர்வாதம். முதலாவதாக நாம் தேவனுக்கு எப்படி பயப்பட வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வது, அவருக்கு பிரியம் உண்டாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, அப்படியே ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து, முதலாவது நம்முடைய நடைகள் தேவனுக்கு முன்பாக சீர்பொருந்ததாய் காணப்பட வேண்டும். 2வதாக பார்க்கிறோம், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது 2வதான காரியம். 3வதான காரியம் நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருப்பதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். அது ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். ஞானி என்ன செய்யக்கூடாதா, தன்னுடைய ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, அவன் மேன்மை பாராட்டக்கூடாது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, என் ஞானம் என்ன, என் படிப்பு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன. ஆனா சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். அதுதான் சொல்றாரு, நீ ஞானி என்று ஞானத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாது. அப்புறம் என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலி தன் பலனை குறித்து பெருமை பாராட்டாது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஐஸ்வர்யவான், இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு தெரியுமா? சொல்றது, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அதான் சொல்ற, ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டாத. ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் உன்னை குறித்து நீயே மேன்மை பாராட்டாத. சிலர் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மேன்மை.
ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்த மேன்மை பாராட்ட கடவன், அதன் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். பாருங்க, அப்போ நாம் மேன்மை பாராட்டணும் என்று சொன்னா அதுதான் 2 கொரிந்தியர்ல அதை ரிப்பீட் பண்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 10:17-18. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டு, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறவன் உத்தமன் அல்ல. நமக்குரிய புகழ்ச்சி தேவனால வரணும். தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும், இவன் எவ்வளவு எனக்கு பயந்து நடக்கின்றான். அப்போ நமக்கான புகழ்ச்சி தேவன் சொல்றாரு. 1 பேதுரு 1:7 சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு மகிமை புகழ்ச்சி எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். எப்போ தெரியுங்களா? அழிந்து போகிற பொன் அக்னினால சோதிக்கப்பட்டு ஒரு அழகான ஒரு ஆபரணமாக எடுத்து அதை அணியும் போது பார்க்கறது எப்படி இருக்குது? அழகா இருக்குது. அதேதான் சொல்றாரு, நீ கூட தேவனுடைய கையில எப்படி இருக்கிற? அலங்காரமான கிரீடமா இருக்கிற. அப்போ நாம் அக்னினால சோதிக்கப்பட்டு நாம் சோதனைக்குள்ளாக உட்பட்டு நாம் போகும் பொழுது நம்ம கூட என்ன செய்கிறார் தேவன்? அழகான ஆபரணங்களாக மாற்றுகிறார். அப்போதான் நமக்கு புகழ்ச்சி. அதே ரோமர் 2 சொல்றாரு பாருங்க. ரோமர் 2:29 அந்த காரியத்தை ரிப்பீட் பண்றாரு. ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. பாருங்க, உள்ளத்துல என்ன செய்யணுமா? விருத்த சேதனம் பண்ணி இருக்கணும். அப்படி உள்ளத்துல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிற பொழுது அதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஸோ 3வதாக தேவன் பிரியப்படுகின்ற காரியத்துல 3வதாக நாம் பார்க்கும் பொழுது தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் இல்லைங்களா? யோசேப்பு சொல்றாங்க, யோசேப்பு உள்ள இருந்து ஜெயில இருந்து கூட்டின்னு வராரு. அப்ப என்ன சொல்றாரு ராஜா? எப்பா, உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன், நீ என்ன செய்யற? சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ சரியாக சொல்லுகிறவன் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொல்றாங்க? நான் அல்ல, தேவனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். பாருங்க எப்படி அவன் அங்கு தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். சோ மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். சோ 4வதாக பார்க்கும் பொழுது ஆகாய் 1:8. ஆகாய் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும் சிஸ்டர். 4வதாக பார்க்கும் பொழுது ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு கோடிக்கணக்கில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் பிரியமா இருக்கிறாருங்க. அதனால என்னங்க, நாகர்கோயில்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயில், இந்த சர்ச்சு என்னங்க, இது 100 கோடி இருக்குங்க, அதுக்கு மேல ஒரு 50 கோடி போட்டு கொண்டு வந்து கட்டணுன்ட்டு அதை கட்டி இருக்கிறாங்க. அதுக்கு மேல வேணுன்ட்டு இதை கட்டுறாங்க. ஏங்க, ஆலயத்தை கட்டினால் அதன் பேரில் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். ஆனா எந்த ஆலயத்தை கட்டணும்னு தான் தெரியல. 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை தேவன் கட்ட சொல்றார்.
இந்த ஆலயத்தை ஒருவர் கட்டினால் தேவன் அது மேல பிரியமா இருக்கிறார். இந்த ஆலயம் இல்ல, வெளியில இருக்குது 100 கோடியில நம்ம 200 கோடியில போட்டு கட்டி அதுல தேவன் பிரியமா இருக்கிறார் இல்ல. தேவன் சொல்கிறார், இந்த ஆலயத்தை யார் ஒருவன் கட்டுகிறானோ, இந்த ஆலயத்தை தேவனுக்கு பிரியமாக யார் வளைந்து கொடுக்கிறார்களோ, தேவனுக்கு பிரியமாக இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது, நாங்க ஒரு வீடு கட்டுறோம் இல்ல ஒரு ஆலயம் கட்டுறோம் அப்படின்னா ஏனோ தானு கட்டிடுவோமா? இல்ல, நாங்க பார்த்து பார்த்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா என்ன செய்யறாங்க, இங்க வாசல் இருக்கணும், இங்க பால்கனி இருக்கணும், இங்க கிச்சன் இருக்கணும், இங்க வெளி காத்து வரணும், அப்படி பார்த்து பார்த்து தான் என்ன செய்யறாங்க, ஆலயத்தை கட்டுறாங்க. அதனால என்ன சொல்றாரு, நீங்க எங்க போன ஆகாய 1:8 சொல்றாரு, படிக்க வேண்டாம், நீங்க எங்க போன மலை மேல ஏறி போய் அங்க மரத்தை வெட்டி எடுத்துன்னு வந்து ஆலயத்தை கட்டி. நாங்க மலை மேல நடக்கிறதே பெரிய விஷயம். சில என்ன சொல்றாங்க, படிக்கட்டு ஏறதே பெரிய விஷயம். மலை மேல ஏறி போய் மரத்தை வெட்டி எடுத்துன்னு வந்து ஆலயத்தை கட்ட, அப்ப ஆலயம் கட்டுறது கஷ்டம். அந்த ஆலயம் இல்லை, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க சொல்றாரு. அப்ப இந்த ஆலயத்தை கட்டுவது என்பது அவசியமா இருக்குது. இந்த ஆலயத்தை நாம் சரியாக தேவனுக்கு பிரியமாக கட்டும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு, அது மேல பிரியமா இருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்தை நம்ம கட்டணும். எவ்வளவு நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம், பேஸ்மாட போட்டோமா, செவுரு வச்சிருக்கிறோமா, ரூப் போட்டுக்கிறோமா, நம்மளே தான் நம்ம பார்க்கணும். ஒரு வீடு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க, அந்த வீட்டுக்கு என்ன செய்யலாம், குடி போகலாம் இல்லைங்களா? ஆனா வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு இருந்தா என்ன வருது, இல்ல ஒரு காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் போட்டு இருந்தாங்க, பயன் இருக்குதா? ஒரு பயனும் இல்லை. அப்ப சுத்தி செவரெல்லாம் கட்டியாச்சு, கீழே தரெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, மேல கூரை இல்லைன்னா அப்ப கூட போக முடியாது. அப்போ ஏன் அதை சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்துல நான் உட்கார்றது போல ஜெயம் கொள்ள நீங்க என்னோட கூட உட்காரலாம். ஆகவேதான் நாங்க சொல்றாரு, நம்ம கூட எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆலயத்தை கட்டுகிறவர்களாக. ஒவ்வொரு நாளும் ஒரு வீடு கட்டணும்னு நாங்க ஒரே நாளை கட்டி முடிச்சுக்கணுமா? முடியுமா? முடியாது. நாங்க இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே ஒவ்வொரு பொருட்களாக கொண்டு வந்து அதை வைத்து ஆலயம் கட்டுவது போல ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமான குணங்களை நமக்குள்ள கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை கட்டப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஸோ 4வதாக ஆலயத்தை கட்டுகிற மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஸோ 5வதாக நாம் பார்க்கும் பொழுது 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 நாளாகமும் 29:17. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். அடுத்து சொல்றாரு, உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறார். உத்தம குணம், நம்முடைய குணம், கேரக்டர், அது எப்படி இருக்கணுமா? படிங்க. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். எவ்வளவு அழகா சொல்றாரு, நீ உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். படிங்க. இவைகள் எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். பாருங்க, உத்தம குணம், கேரக்டர் சொல்றாரு. அப்போ நம்முடைய குணம் கூட நாளுக்கு நாள் என்னவாகணும்? உத்தம குணமா இருக்கணும். அப்பவும் அப்படிதாங்க இருந்தாரு, இப்பவும் அப்படிதாங்க இருக்கிறாருன்றதுல பயன் இல்லை. அதுதான் சொல்றாரு கலாத்தியர் 5:22 சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். நற்குணம் அந்த ஆவியின் கனியில வருது பாருங்க, நற்குணம். அதுதான் சொல்றாரு, உத்தமமான குணம். நம்ம வாழ்க்கையில நாம் இதெல்லாம்
ஒரே நாள்ல வருமானு பார்த்தீங்கன்னா முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது பிலிப்பியர்ல கூட அதே சொல்றாங்க பாருங்க, பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன பண்றதுங்க? எல்லாருக்கும் தெரியணும். அப்ப நான் சாந்தமா இருக்கிறேன்ட்டு இமயமலையில தான் போய் உட்காந்துருக்கேன், அப்படி இல்லை. அப்போ இந்த சாந்த குணம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியணும்னா அப்ப பிரச்சனையும் வரும். என்ன வரும்? பிரச்சனையும் வரும். அதன் மத்தியில தான் தேவனுடைய சாந்த குணத்துல இந்த ஆலயம் எவ்வளவு கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அப்பதான் தெரியும் பாருங்க. ஸோ 5வது தேவன் பிரியப்படுகின்ற காரியங்கள்ல உத்தம குணம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஸோ 6வதாக நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 20:40. எசேக்கியேல் 20:40. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலின் எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் மேல தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். 6வதாக பார்க்கிறோம், அவரை தொழுது கொள்கிறவர் இடத்துல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். அவரை தொழுது கொண்டு அவரை சேவித்து அவரையே நாம் வணங்குவர்களாக இருக்கிறவர்களாக என்று நம்மளை பார்க்கிறோம். இப்ப நம்ம எப்போ அவரை தொழுது கொள்றோங்க? வாரத்துல இருந்து ஒரு நாள் தான் எல்லாரும் சேர்ந்து அவரை சேவிக்கவும் தொழுகவும் ஆரம்பிக்கும். ஆனா இன்றைக்கு இந்த தேவனுடைய காரியமா தேவனுடைய தொழுது கொள்கின்ற நேரமா என்று பார்க்கும் பொழுது, உலக காரியமா என்று பார்க்கும் பொழுது அநேகர் உலக காரியத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கிறது. பாருங்க, ஒரு கல்யாணம் ஒண்ணு இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆராதனை இருக்குது அப்படின்னா எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதற்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? என்ன சொல்றாங்க? சண்டே அடுத்த வாரம் கூட நம்ம என்ன செய்யலாம்? சர்ச்சுக்கு போயிடலாங்க, கல்யாணம் இன்னைக்கு விட்டா வருவாங்க இல்ல. தேவனை தொழுது கொள்கிறவர்களிடத்துல அவர் பிரியமா இருக்கிறார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்னவா எப்படி ஆயிடுச்சுன்னா, வாரம் ஃபுல்லா எல்லா துணியெல்லாம் வீட்டில் வச்சிடறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க லீவு, அன்னைக்கு தாங்க துணி துவைக்கணும். என்ன சொல்றாங்க? வாரத்துல ஒரு நாள் தாங்க லீவு நாள், அன்னைக்கு தான் கொஞ்சம் கறி எடுத்து வீட்டில் சமைச்சு ரெஸ்ட் எடுக்கலாம். வாரத்துல ஒரு நாள் தான் நான் என்ன செய்யறேன்? வாரம் ஃபுல்லா வேலை செய்யறேன், ஒரு நாள் தான் நான் என்ன செய்யறேன்? ரெஸ்ட் எடுக்கிறேன். நாம ரெஸ்ட் எடுக்கணும்னா சனிக்கிழமை வேலையை விட்டு லீவ் போட்டு தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னங்க? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்ட சம்பளம் போயிடும். ஏன் அப்படி நம்ம நினைக்க கூடாது? ஏன்னா தேவன் சொல்றாரு, நீ உத்தமமா நடந்தால் உன்னை ஆசீர்வதிக்காம நான் விடுவேனான்றார். அப்போ நான் ஒன்று எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் நம்பரும் கூட ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. அவர் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு ஒன்று கூப்பிட்டாங்க, வருவாரான்னு மட்டும் கேளுங்க. என்னங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஏன்பா நீ ஞாயிற்றுக்கிழமை வச்சா வர மாட்டேற போயா அப்படின்னா. ஞாயிற்றுக்கிழமை வச்சா நீ எந்த காரியத்துக்குமே வரமாட்டேன்ற. ஏன் தெரியுங்களா? என்ன கேட்டா, நீ ஏன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை அவர் போஷித்து நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும், இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். இதற்கு பதில் நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு பதில் என்ன செய்ய முடியும்? தேவன் என்னை இப்படி நடத்துறார், தேவன் என்னை இப்படி நடத்துறார். பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா என்னங்க, ஆகாரம் இல்லாத சூழ்நிலைகள் உண்டு, படுக்க இடம் இல்லாத சூழ்நிலைகள் உண்டு,
மழை பெஞ்சா வீட்டுல தண்ணி எல்லாம் இருக்கு வீட்டுல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வாழும் பொழுது தேவன் இன்றைக்கு நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிற, என்னை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் என்னை அந்த ஆதியில இருந்த நிலையில இன்று வரைக்கும் வச்சிருக்கிறாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல பார்க்கலாம்? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஒரு வாட்டி பெங்களூர் போறதுக்கு என்னாச்சு, அப்போ பெங்களூர் போகலான்ட்டு பிளான் பண்ணோம். அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ட்ரெயினுக்கு காசு இல்லை. அப்போ என்ன பண்றது, ட்ரெயினுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது, அப்போ ஒரு பழைய பைக் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த பைக்கை வித்துட்டு அந்த காசு இருந்து பாருங்க, அது டிக்கெட்டுக்காக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் நடப்பயணம் தான், நடந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு புது பைக்கு என் வாழ்க்கையிலேயே முதல் இடம் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பழையதான் வச்சிருந்தேன். இது பெருமைக்காக அல்ல. எப்பொழுது நாம் தேவனை உண்மையாக தொழுது கொள்கிறோமோ, அவரை நாம் எப்பொழுது சேவிக்கிறோமோ, இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது சத்தியத்தில் இருக்கிறவர்கள் நேரம் கிடைத்தா தேவனை தேட நினைக்கிறாங்க. எனக்கு நேரம் இல்லைங்கன்றாங்க. நேரத்தை கொடுத்த தேவனை தேடுவதற்கு இன்றைக்கு கிறிஸ்துவ மத்தியில நேரம் இல்லை. என்னங்க, டைம் கிடைச்சா பார்க்கலாங்க. சில என்ன நினைக்கிறாங்க, காலையில தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், நைட்டு ஏன் போகணுமா? வாரத்துல ஒரு நாள் போனா போதாதான்? அதே கேள்வி தேவன் கேட்கிறாரு. வாரத்துல ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். வாரத்துல ஒரே ஒரு ஜபத்துக்கு மாத்திரம் உனக்கு பதில் தருவேன் அப்படின்ட்டு நம்ம நிலைமை பண்ண. வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் உன்னை பாதுகாப்பு, 6 நாள் விட்டு உனக்கு என்ன நாள் எனக்கு தெரியாது பண்ணிட்டேன்னா, ஒரே ஒரு நாள் என்னங்க, ஒரே ஒரு நாள் நான் தேவனை தேடுறேன், 6 நாளும் எனக்கு தேவனை எல்லாத்தையும் செய்யணும். பாருங்க, இந்த சின்ன ஜபத்தை கேட்டு இந்த பெரிய ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவர் இல்லைங்க. தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, அப்போ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதுல நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் உலகத்திற்கு கொடுக்கின்ற நேரத்தை காட்டிலும் தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. தங்களுடைய பிரயாசப்பட்டு தன்னுடைய முயற்சி எல்லாம் கொடுத்து தன்னுடைய எல்லாவற்றையும் விரயம் செய்து அவங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளை நல்லா படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆகி ஒரு வீடு கட்டு அந்த வீட்டுல இவங்க சேர்க்க மாட்டாங்க. என்னங்க, ஏன்? உலக காரியத்தை நீ போதித்த அளவுக்கு சத்தியத்தை நீ போதிக்கல. அவனுடைய நிலைமை இப்படித்தான். தேவனுடைய சத்தியத்தை நாம் போதிக்காமல் உலக காரியத்தை நீங்கள் எவ்வளவு போதித்தாலும் அதற்கான பலன் ஒன்றுமே இல்லை. பாருங்க, நான் என்னுடைய பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்றதுன்னா தெரியல, முதலாவது தேவனை தேடு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துரு. அதன் பிறகு உனக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய். அது உண்மை. என் பொண்ணு இருக்குது, இல்லைன்னா சொல்லிவிடுவேன். ஒரு வாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி கிராஜுவேஷன் கொடுக்குறாங்க, நீங்க வரீங்களா அப்படின்னாங்க. நான் வரல, வேணும்னா நீங்க போய்க்கலாம், ஆனா அதை விட்டுட்டு நீ தேவனை தண்ணினா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு போல விட்டாங்க. அன்றையில இருந்து இன்று வரைக்கும் நடக்கின்ற எல்லா போட்டியிலும் எல்லா காரியத்திலையும் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு. ரெண்டு அவார்டு கொடுத்தாங்க. ஒரு பொண்ணுக்கு அவார்டு இல்லைன்ட்டு அந்த அவார்டை கொடுத்துட்டு வந்துச்சு. இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா, நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது என் பொண்ணு அவ்வளவு மார்க் எடுக்குதுங்களா தோணுது. அப்படி தேவன் மேன்மையாக வைப்பார். ஏன் பசங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களோட பிள்ளைகளுக்கும் அது நடக்கும். ஆகவே இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கின்ற நேரம் எவ்வளவு இருக்கிறது, உலகத்திற்கு கொடுக்கின்ற நேரம் எவ்வளவு இருக்குது பாருங்க. அப்போ தேவன் நம்மளை எவ்வளவு நடத்திருக்கிறார் இல்லையா, எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா.
போட்டுக்க வஸ்திரம் இல்லாத இருந்த நாட்கள் உண்டு. நான் ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்டீங்கன்னா, என் டவுஸ்ல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. அது அசிங்கமா பார்ப்பாங்கன்னே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு பெருமைக்காக இல்லை, இன்னைக்கு எவ்வளவு ட்ரெஸ் இதுன்னு எனக்கே தெரியாது. என்னங்க தேவன் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை படிச்சுட்டு போறதுல பயன் இல்லைங்க. பாருங்க, வேதம் சொல்றது அதை அனுபவிக்கும் பொழுது, அதை நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நம்பிக்கை தேவன் மேல. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவேன். எங்க மனைவி கேட்டாங்க, எங்க 5ஆம் தேதி வருது, 5ஆம் தேதி வந்துருச்சு, EMIக்கு எல்லாம் காசு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? தேவன் பார்த்துக்கொள்வார். தேவன் பார்த்துக்கொள்வார். ஏன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு என்ற வார்த்தை உண்மை இல்லது. அதை யார் கடைபிடிக்கிறார்களோ அவருக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டு. ஆகவே தான் நாம் முதலாவதாக பார்க்கிறோம், தேவன் பிரியப்படுகின்ற காரியத்தில் முதன்மையான காரியத்தில் நல்ல நடக்கை நடக்கும் பொழுது அவர் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறது மேல அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர் மேல அவர் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது நான்காவது ஆலயத்தை, இந்த ஆலயத்தை அவர் விரும்புகிற மாதிரி தேவன் கட்டும் பொழுது அதுல அவர் பிரியமாயிருக்கிறார். ஐந்தாவதாக உத்தமமான குணத்துல நாம் நடக்கும் பொழுது, உத்தமமான குணத்துல நாம் வாழும் பொழுது அதுல தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆறாவதாக அவரை தொழுது கொள்ளும் பொழுது, எப்பெல்லாம் அவரை நாம் தொழுது கொள்கிறோமோ, இன்றைக்கு நாம் தேவனுக்கு அதிகமாக நம்முடைய நேரத்தை செலவிடும். நான் சொல்றது உண்டு, மறிக்க போற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பலவீனம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க வந்துருங்க. உடம்பு ரொம்ப சரியில்லைங்க, ரொம்ப ஜுரமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த பலவீனத்தோடு வாங்க. இங்க வந்து தேவனை தொழுது கொண்டீங்கன்னா நீங்க பலனோடு போவீங்க. அதுல மாற்றல. ஏன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுறாரு, அப்ப இதெல்லாம் மாற்றாம இருப்பாரா? எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சோ ஆறாவதாக பார்க்கிறோம், அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை சேவிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் மகிமைப்படுகின்ற தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் வேதம் நமக்கு நாம் வாசித்த அந்த வசனத்தை, ஏசாயா புத்தகம் 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாய் வாசிக்கலாம். ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும், பாருங்க, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புது நாமத்தால் நீ என்ன செய்யப்படுவாய்? அழைக்கப்படுவாய். நாம் ஒவ்வொருவரும் புது நாமத்தால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது தேவன் நமக்கு புதிய நாமத்தை கொடுத்து அவருடைய கையில அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறார், தேவன் பேரில் பிரியப்படுவார் என்று சொன்னால், இந்த 6 காரியத்தை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது தேவன் நம்ம மேல் பிரியமாயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.